திருமறைக்காட்டு பெருமானையும் யாழின் மொழியம்மையையும் வணங்கி உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கிக் கொள்கின்றேன். இன்றைய மாநாடு சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் தற்கால தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய சேவே சதானந்தன் ஐயா அவர்களை அடிப்படையாக கொண்டு இந்த ஊர் பெருமக்கள் இந்த விழாவை 108ஆம் ஆண்டு விழாவை அமைத்திருக்கிறார்கள். 108 என்கிற மரபு நமக்கு எங்கிருந்து வந்தது என்று உங்களுக்கு தெரியும். 108ஆக எல்லாவற்றையும் சொல்லுகிற மரபு வேதத்தை அடிப்படையாக கொண்ட மரபுதான். அதனாலோ என்னவோ 108வது ஆண்டு விழா திருமறைக்காட்டில் இனிதாக நடந்து கொண்டிருக்கிறது. மதிப்பிற்குரிய சதானந்தம் ஐயா அவர்கள் தலைவராக வருவதற்கு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் திருவாரூர். அங்குதான் நாங்கள் சைவ சித்தாந்த பெருமன்றத்தை பொதுமைப்படுத்த வேண்டும் என்பதாக தொடங்கிய அதனுடைய வெற்றியை இன்றைக்கு நீங்கள் திருமறைக்காட்டில் அனுபவிக்கிறீர்கள். அதைத் தொடர்ந்து நானும் பொதுச் செயலாளராக இருந்து சைவ சித்தாந்த பெருமன்றத்தினுடைய ஒரு ஆண்டு விழாவை பெண்ணாகடத்தில் நடத்தியிருக்கிறேன். அதற்கு பிறகு காசிக்கு சென்று விட்டதனாலே இந்த பெருமன்ற தொடர்பினை நான் கொஞ்சம் இடைவெளி விட்டு வைத்தேன். இருந்தாலும் சென்ற மாநாட்டில் தஞ்சாவூரில் தலைவர் அவர்கள் என்னை நீ பேச வேண்டும் என்பதாக பணித்திருந்தாலும் செல்ல முடியவில்லை. ஆனாலும் திருமறைக்காட்டு பெருமான் என்னையும் இங்கே தள்ளி வந்து நிறுத்தியிருக்கிறான் என்பதை சொல்லி ஏறத்தாழ 45 நிமிடங்கள் உங்களோடு நான் பேச வேண்டும் என்பதாக தலைமை உரை அமைத்திருக்கிறார்கள். இப்பொழுது மணி 3:40. நான் எப்படி இருந்தாலும் 4:30க்கு என்னுடைய 4:30 தானே, ஆமாம் 4:30க்கு முடித்து விடுவேன் என்று சொல்லி இந்த விழாவுக்கு வந்திருக்கிறவர்களை பற்றி அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். தலைமை உரை என்பதனாலே நான் சொல்ல வேண்டுவதில்லை. ஆனால் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர்களுடைய தலைப்புகளே உங்களுக்கு இவர்களை அறிமுகப்படுத்தும் என்பதாக சொல்லி ஒவ்வொரு திருமுறைகளை அடிப்படையாக கொண்டு பேசுவதிலே முதல் 3 திருமுறைகளை சிவகுமார் அவர்களுக்கு தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து திருமறைக்காட்டினுடைய அனுபவத்தை வைத்து மற்றவர்களை சிவநேசனையும் சுந்தரம் அவர்களையும் அருள்நந்தி சிவம் அவர்களை சுந்தரருக்காகவும் திருநாவுக்கரசரை வைத்து நமச்சிவாயம் பிள்ளை அவர்களும் உங்களுக்கு திருமறைக்காட்டை காட்ட இருக்கிறார்கள். இந்த தலைப்பை வைத்து நான் இவர்களையெல்லாம் சொன்னது போக முதல் 7 திருமுறைகளும் திருமறைக்காடும் என்பது இன்றைய பொது தலைப்பு. சற்று முன்னதாக, அதாவது கடைசியாக கிடைத்த தகவல் என்பது போல யு சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் எழுதிய நூல் இந்த இளைஞர் மாநாட்டுக்கு முன்னதாக பேசப்பட்டு விட்டது. நான் என்னை பொறுத்தவரை இங்கு இருப்பவர்களுக்கு தெரியும், ரத்தின சபாபதியினுடைய மாணவன் என்பதை விடவும் இவன் ஒரு பம்பன் என்பதாக நிறைய பேர் நினைத்து கொண்டிருப்பார்கள், எனக்கு தெரியும். ஆனாலும் சைவ சித்தாந்த பெருமன்றத்தை சேர்ந்த என்னுடைய அன்பர்கள் அப்பா நீ வந்துட்டையா என்பது போல ஆசையாக என்னை அன்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வைத்து நான் துணிச்சலோடு பேசுவேன் என்பதை சொல்லி, இந்த ஊர் என்று சொன்னால் திருமறைக்காட்டை நீங்கள் எப்படி அனுபவிக்க போகிறீர்கள்? திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு பெருமானும் எப்படி அனுபவித்தார்கள்? இதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். அண்மையாக நான் சைவ சித்தாந்தத்தில் ஏறக்குறைய வேலை செய்ய தொடங்கி 25 ஆண்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. 25 ஆண்டுகளாக என்னுடைய பயோடாட்டாவில் ஏதாவது ஒரு கட்டுரை சைவ சித்தாந்தத்திற்கு தொடர்ந்து இருக்கும், இடைவெளி இல்லாமல். ஆனால் இப்பொழுது நான் சைவ சித்தாந்தத்தை அனுபவிப்பது அத்தியாத்திரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்த ஞானபானு அவர்களை கொண்டு. ஆதலினாலே கொஞ்சம் அணுகுமுறை இப்பொழுது எனக்கு வேறுபட்டிருக்கிறது என்பதை அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, அதற்கு காரணம் நான் ஏறக்குறைய 1.5 ஆண்டு காலமாக தகராலய ரகசியத்தை பாம்பனுடைய சமாதியிலே நான்
எடுத்து கொண்டு வருவதனாலே அவர் எனக்கு புதிய சிந்தனையை தந்து கொண்டிருக்கிறார். அதனாலே கொஞ்சம் அழுத்தமாகவும் நான் திருமறைக்காட்டை பற்றி பேச இருக்கிறேன் என்பதை சொல்லி, வேதம் அது மறை ஆகமம் இதை பற்றி எல்லாம் பேசுவதை பாம்பன் சுவாமிகள் எப்படி எடுக்கிறார் என்பதை தகராலய ரகசிய முன்னுரை ஒரு 40 பக்கங்களிலே படித்தால் புரிந்துவிடும். அதை நான் எடுத்து சொல்ல நேரமில்லை. ஆனால் திருமறைக்காட்டில் இருப்பவர்கள் இந்த பெருமானை எப்படி அனுபவிக்கிறார்கள், இந்த பெருமானுடைய வரலாற்றோடு எந்த வரலாறு இணைந்து இருக்கிறது, இதுதான் அடிப்படை. இந்த முதல் 7 திருமுறைகளும் என்று போடப்பட்டதனாலே சுந்தரரை நான் இணைப்பது தேவைதானா என்பது இருக்கட்டும். ஆனால் இந்த நம்முடைய 6 திருமுறைகளுக்கு சொந்தக்காரர்களான திருநாவுக்கரசு பெருமானும் திருஞான சம்பந்த பெருமானும் சொன்ன முறையில் நான் திருமறைக்காட்டை சொல்ல வேண்டும். இந்த ஊர் மக்களுக்கு என்னால் ஒரு செய்தி இந்த தளத்தில் அனுபவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தலைமை உரையின் நோக்கம். திருமறைக்காட்டு நிகழ்ச்சிக்கு முன்பாக நடந்த நிகழ்ச்சி திருவீழிமிழலை நிகழ்ச்சி. திருவீழிமிழலை நிகழ்ச்சியோடு திருமறைக்காட்டை இணைக்க வேண்டும். திருமறைக்காட்டு நிகழ்ச்சியோடு திருவாய்மூர் நிகழ்ச்சியை இணைக்க வேண்டும். இந்த 3ஐயும் இணைத்தீர்களானால் திருமறைக்காடு என்பது எவ்வளவு பெரிய அனுபவத்துக்கு சொந்தமானது என்பது தெரியும். வாய்மூர் இப்ப கதையா சொல்லணும், ஏன்னா தெரியாத. இப்ப எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மன்னார்குடி மேலநத்தம் அருள் திரு அன்னை அவர்களுடைய இல்லத்தரசர் கனகராஜ் கண்டியர் அவர்களும் வந்திருக்கிறார்கள். இன்னும் நம்முடைய இந்த பக்கத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்து என்னுடைய சொற்பொழிவின் மூலமாக சில வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வந்திருக்கிறார்கள். அதனால எளிதான ஒரு வரலாறு, திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருமருகல் என்ற ஊரிலே சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். சந்தித்து கொண்ட பிறகு நான் முக்கியமான விஷயம் சைவர்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ பொதுவா ஒரு ஒரு அவுட்லைனுக்காக சொல்லணும். அது எல்லா விஷயமும் நீங்க இதை விட்டுட்டாருன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் முக்கியமானதை சொல்றேன். திருமருகலில் சந்தித்த பிறகு திருவீழிமிழலைக்கு வருகிறார்கள். திருவீழிமிழலைக்கு வந்தபோது ஒரு அந்த ஊரினுடைய திருநீற்று சார்பினோர்க்கும் கவலை வருமோ என்ற சிக்கலை தீர்க்கிறார்கள். அதாவது வறுமையை நீக்க இறைவனிடம் காசு வாங்கி கிழக்கு பக்கத்தில் திருஞான சம்பந்தர் வாங்குகிறார், மேற்கு பக்கத்தில் திருநாவுக்கரசர் வாங்குகிறார். இந்த காசினை வாங்கி ஊர் மக்களுக்கு அடியவர்களுக்கு உணவு இடுகிறார்கள். பொதுவான செய்தியாக சொல்கிறேன், அதுக்குள்ள நீங்க ஆராய்ச்சிலாம் இப்ப நான் பண்ணல. இந்த ஊர் மக்களுக்கு இறைவனிடம் காசு வாங்கி கொடுக்கிற வேலையில ஒரு வேலை நடக்கிறது. என்ன வேலை என்று சொன்னால், திருஞான சம்பந்தருக்கு காசு அவர் வாங்கலன்னு தெரியுது, அடியார்கள் அதை எடுத்து கொண்டு போகிறார்கள். எப்படி தெரியுதுன்னா, கடையில சாமான் எல்லா பொருளும் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இது கொஞ்சம் காசுல மதிப்பு குறையுது என்று சொல்லுகிறார்கள் அடியவர்கள். அது எப்படி தெரியுதுன்னா, திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மடத்துல நல்ல சாப்பாடு போடுறாங்களே, எல்லாருக்கும் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குது, நம்ம மடத்துல ஏன் வேலை அந்த மாதிரி நடக்கலன்னு திருஞான சம்பந்தர் கேட்கிறார். கேட்கிறப்ப இல்ல ஐயா, அந்த நம்ம காசு கொஞ்சம் தரம் கம்மியா இருக்குது, சாமான்லாம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு அடியவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பதான் திருஞான சம்பந்தர் கையால வாங்கலங்கிறது தெரியுது. அடியவர்களே கிழக்கு பக்கம் இருக்கிறது திருஞான சம்பந்தர் காசுன்னு திருஞான சம்பந்தர் அடியவர்கள் எடுத்துக்கொண்டு போய் அதை உணவு சமைத்து தருவதற்கு பயன்படுத்துகிறார்கள். வரலாறு. திருநாவுக்கரசருடைய காசு தரமானதாக இருக்கிறது, அதனால எல்லா பொருளும் நேரடியாக கிடைக்கிறது. இது திருஞான சம்பந்தருக்கு சொல்லப்படுகிறது. அப்ப திருஞான சம்பந்தர் இறைவனிடம் மறுபடியும் பாடி நல்ல காசு வாங்கி பொருள் வாங்கி எல்லாரும் சாப்பிடுகிறார்கள். இது திருவீழிமிழலையில் முடிந்து விடுகிறது. இந்த திருவீழிமிழலைக்கு பிறகு 2 பேரும் நம்ம திருமறைக்காடு வருகிறார்கள். இந்த திருமறைக்காடு வந்த போது நேராக சென்று இறைவனை கும்பிடவில்லை. இதுதான் பிரச்சனை.
நான் இந்த போன வருஷமே சதானந்த ஐயா கூப்பிட்ட தஞ்சாவூர் மாநாட்டுக்கு போய் எதையாவது பேசிட்டு வந்துடக்கூடாது, பிரச்சனை இருக்கிற ஊருக்கும் நானும் வர வேண்டியதா இருக்கு பாரு, அதான் எனக்கு இருக்கிற வம்பு. அப்ப திருமறைக்காட்டுக்கு வந்து நின்ன உடனே இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனையை சந்திக்கிறாங்க. யாரு? திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சந்திக்கிறார்கள். சந்திக்கும் போது முதல்ல என்ன நடக்குதுன்னா, திருஞான சம்பந்தர் சொல்றாரு, நேரா தான் போய் சாமிக்கு முன்னோம் இந்த கதவை திறங்க அப்படின்னு திருநாவுக்கரசருக்கு சொல்றார். திருநாவுக்கரசர் பாடல் பதிகம் பாடுகிறார். இந்த பதிகம் பாடின 10வது பாட்டு வரைக்கும் கதவு திறக்கல, அதாவது கடைக்காப்பு வரைக்கும் கதவு திறக்கல. வருத்தப்பட்டு அப்பர் அடிகள் சொல்றார், கதவு முடிஞ்ச பிறகு திறக்குது. போய் ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டு வந்துடுறாங்க. திரும்பி வரும்போது நீங்க கதவை கூட பாடுங்கன்னு அப்பர் சொல்றார். திருநாவுக்கரசர் சொல்றார், திருஞான சம்பந்தர் பாடுறார். பாட தொடங்கின உடனே கதவு மூடுகிறது. இதுதான் திருமறைக்காட்டு வரலாறு. அப்படியே ரெண்டு பேரும் வர்றாங்க, தங்குறாங்க. ஆனா திருஞான சம்பந்தர் ஒரு பாட்டு பாடின உடனே மூடிக்குது. ஆனா நாம 10 பாட்டு பாடுற வரைக்கும் திறக்கலையே அப்படின்னு வருத்தம் திருநாவுக்கரசருக்கு வருது. இந்த வருத்தம் வருதுங்கிற விஷயத்தினால அவர் அப்படியே சோகமா போறாரு. ராத்திரி தூங்கல. கனவுல பெருமான் வரான், நீ வா, நீ என்ன உனக்கு ஒன்றும் புரியலையா, திருவாய்மூருக்கு வா, நான் உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன்னு கூப்பிடுறான். திருவாய்மூருக்கு நைட்டோட நைட்டா ஓடி போறார் திருநாவுக்கரசர். அங்க போன பிறகு இறைவன் கூட்டிகிட்டே போறான். ஆனா கோயிலுக்குள்ள உள்ள போனவருக்கு மறைஞ்சிடறான், கடவுளை காணோம், எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தான்னு வந்து திருநாவுக்கரசர் இன்னும் வருத்தப்படுறார். அதுக்குள்ள இங்க ராத்திரில தங்கியிருந்த திருஞான சம்பந்தருக்கு எழுந்து பார்த்தா திருநாவுக்கரசரை காணோம், என்னன்னு கேட்கிறாரு. அவர் போன வழியில தெரிஞ்சு பின்னாடியே வர்றாரு. திருவாய்மூருக்கு திருநாவுக்கரசர் வராரு. வந்த பிறகு திருஞான சம்பந்தர் பாடுறார், நீ ஏன்பா கூட்டிட்டு வந்து இங்க மறைஞ்ச, இவரால் நீ வெளிப்படும் அப்படின்னு திருஞான சம்பந்தர் பாடுறார். அப்ப திருநாவுக்கரசர் இறைவனை அனுபவிக்கிறார். அப்ப திருநாவுக்கரசர் ஒரு பாட்டு பாடுறார். இது வரைக்கும் கதை முடிஞ்சு போச்சா? இப்ப நான் திருமறைக்காடுனா என்ன அப்படிங்கிற விஷயத்த பொதுவாக சொல்லி இருக்கிறேன். அடுத்தது என்ன அப்படின்னா, என்னென்ன பிரச்சனைன்னு கேட்டா, திருவாய்மூர்ல திருநாவுக்கரசர் அனுபவிக்கிறதுக்கு திருஞான சம்பந்தர் ஒரு பாட்டு பாடுறார். அந்த பாட்டை வச்சு திருநாவுக்கரசருக்கு இறைவன் வர்றான். திருநாவுக்கரசருக்கு இறைவன் வந்த பிறகு திருநாவுக்கரசர் அந்த ஊர்ல 2 பாட்டு திருநாவுக்கரசர் பெருமானுக்கு திருவாய்மூர்ல. ஒண்ணுல 2 வரலாறையும் சொல்லிடுறாரு. என்னென்ன வரலாறு? திருவிழிமேலை வரலாறையும் சொல்றார், திருமறைக்காட்டு வரலாறையும் யார் பதிவு பண்றது? திருநாவுக்கரசரே பதிவு பண்றார். அதான் முக்கியம். நீங்க வேற சேக்கிழார் ஏன்பா இதை சொன்னாரு, இவங்க 2 பேருக்கும் வருத்தப்பட்டார்னு ஏன் சேக்கிழார் பாடினார் நீங்க கேட்கலாம். சேக்கிழார் யாரு? சேக்கிழாருடைய பேர் உங்களுக்கு நீங்க நாமெல்லாம் குன்றத்தூரை வச்சுதான் அனுபவிப்போம். எனக்கு என்னவோ ஒரு சோழனுடைய அமைச்சரா இருந்தவர் பேர் என்ன தெரியும் உங்களுக்கு? அருண்மொழி தேவன். அங்க வந்த பிறகுதான் சேக்கிழார்னு பேரு. இதுக்குள்ள உள்ள என்ன வரலாறு இருக்குதுங்கிறதுலாம் உங்களுக்கு சோழருடைய வரலாறை வச்சு பார்த்து, தெலுங்கு சோழர் கலந்ததை வச்சு பார்த்தீங்கன்னா தான் சேக்கிழாருடைய உண்மையான வரலாறு தெரியும். இருந்தாலும் சேக்கிழார் யாருன்னு கேட்டா அவர் சொன்னதை நாம மாற்ற முடியாது. சேக்கிழார் ஏன் சொல்லிட்டார்னா, திருநாவுக்கரசர் அந்த விஷயத்தை பாடிடுறார். திருநாவுக்கரசர் பாடிட்டதுனால திருநாவுக்கரசருடைய பாட்டு 5வது திருமுறையில 50வது பதிகம். அதுல 7வது பாட்டுல பாடி பெற்ற பரிசில் பழங்காசு வாடி வாட்டம் தவிர்ப்பார் அவரை போல் தேடிக்கொண்டு திருவாய்மூர்க்கே என ஓடி போந்து இங்கு ஒளிந்தவாறு என்கொலோ ஒரு பாட்டு. இது திருநாவுக்கரசருடைய அகச்சான்றுன்னு சொல்லுவோம். அடுத்தது 8வது பாட்டுல திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தாரும் நின்றார் மறைக்க வல்லரோ தம்மை திருவாய்மூர் பிறைக்கொள் செஞ்சடையா இவர் பித்தரை. இப்ப இந்த பாட்டுல திருநாவுக்கரசர் பதிவு பண்ணதுனால இந்த பிரச்சனையை சேக்கிழார் அப்படியே பதிவு செய்கிறார். அதான் அங்க முக்கியம். முடிஞ்சுதா? சரி, சேக்கிழார் எப்படி பதிவு பண்றாருன்னு கேட்டா, இந்த திருவிழிமேலை விஷயத்தை 2 பேருடைய வரலாற்றிலையும் எழுதுறார். யாருடைய வரலாறுல?
திருநாவுக்கரசர் மடத்துல காசு அந்த தங்கத்தை வாங்கி உடனே எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்கிறத விரிவா சொல்லல. திருஞான சம்பந்தர் புராணத்துலதான் திருஞான சம்பந்தர் கேட்கறதுனால அடியார்கள் சொல்ற மாதிரி விரிவா பாடுறார். நான் கேட்கிறேன், திருமறைக்காட்டுல கதவு மூட திறக்கிறதுக்கு இவ்வளவு பாட்டு பாடினான் வருத்தப்பட்டேன்னு சொல்றீங்களே, திருவேலிமேடுல உங்களுக்கு காசு நல்ல காசா கொடுத்துட்டாரு, அதுக்கு நான் வருத்தப்படலாமா வேணாமான்னு திருஞான சம்பந்தர் கேட்டா என்ன சொல்லுவீங்க? சொல்லணுமா இல்லையா? சொல்லணும்ல. அங்க ஒண்ணும் நடக்கலையே. அப்ப என்ன பிரச்சனை? சரி, இவங்களுக்குள்ள பிரச்சனையா? அது எதனால அந்த பிரச்சனை வருது? இப்பதான் பிரச்சனையே எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. சேக்கிழார வச்சு மட்டுமே சொல்லிடுறதா, இல்ல இந்த திருநாவுக்கரசர் பாட்டு இத வச்சு மட்டும் சொல்றதா? இதுக்கு மேல ஒரு பிரச்சனை இருக்குது, வேதத்தை வச்சு சொல்றதா? இப்ப நான் பேசுற விஷயம் வேதமா மறையா? ஏன்னா இந்த இதுக்கு முன்னாடி ஒரு நூல் பத்தி பேசுனதுனால எனக்கு வந்ததுல இருந்தே இது பெரிய வம்பா போச்சே. சதானந்த ஐயா நான் என்ன பண்றது, இந்த விஷயம் முடிஞ்ச பிறகாவது போட்டுக்கலாம் இல்லையா? அது ஏன்னா இப்ப நான் அதுக்கு மறுத்து பேசுற மாதிரியும் வரக்கூடாது, அதுக்கு விளக்கம் பேசுற மாதிரியும் வரக்கூடாது. ஆனா இந்த ஊரை பத்தி பேசணும், வருதா இல்லையா? அப்ப இந்த ஊர்ல நீங்க மறைக்காட வேதாரண்ய பெருமான் தானே எழுதுறீங்க. இந்த வேதாரண்ய பெருமான் எழுதிட்ட பிறகு வேதம் பசு, அதன் பால் ஆகமம், அதனின் உள்ளு நெய் தயிர்லாம் படிக்கிறீல்ல. அப்ப இத எழுதுறது இதுலயே பாம்பன் சாமியில் ஒரு போட்டு தள்ளுவார். முதல்ல அதுவே தப்பு. பாலை விட பசு பெருசா பால் பெருசா, பாலை விட தயிர் பெருசா, இப்படி கேள்வி கேட்டா நீங்களே தப்பு பண்றீங்க அப்படின்னு பாம்பன் சாமி போட்டு தள்ளுறார். ஏதோ அந்த பாட்டையை நீங்க பாடிக்கிட்டு இதை வேற்றுமை சொல்லாதீங்க, எல்லாருமே நல்லதுன்னு எழுதுங்கப்பா அப்படின்றது பாம்பன் சுவாமிகளுடைய கொள்கை. அதை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, நான் திருமறைக்காடு அல்லது வேதம் அப்படிங்கிறத கதவு அடைக்க வேதங்களால் என்ன நடந்தது, வேதம் என்பதை நால்வர்கள் எப்படி பார்த்தார்கள், அல்லது திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் எப்படி பார்த்தார்கள், இதை சொல்லணும். முதல்ல இதுல இருக்கிற பிரச்சனையே இதுதான் மெயின் சுவிட்ச். உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இவரு நம்ம யாரு, திருஞான சம்பந்தர் திருவாரூர்ல பாடுற பாட்டோட தொடக்கம் எது? தளிரில வளர் என. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். தளிர் வளர் ஒலி எங்க பாடினாரு? எங்க பாடினாரு? சைவ சித்தாந்த மாநாட்டில் நானும் சும்மா ஏதாவது ஒண்ணு கேட்டு உங்களையும் மீக்கி வைக்கணும்ல. எங்க பாடினார்? பச்சை பதிகத்தும் கூட சேர்த்து ரெண்டையும் சேர்த்து பாடினாதான் இளமை வரும். ஒன்னு பாடினா இளமை வராது. போகமார்த்த புன்முலையால் தன்னோடும் பொன்னாகலம் படிப்பீங்க இல்ல? போகமார்த்த புன்முலையால் போட்டது பாடினது தளிரில வளரொலி. திருவிழிமிழலையும் திருமறைக்காடும் திருவாய்மூரும் சேர்ந்த பிறகுதான் பாண்டிய நாட்டிலிருந்து வருகிறார்கள். அங்கே சென்று தளிரில வளரொலி பாடப் போகிறார். அந்த தளிரில வளரொலிக்கு முன்னாடி தளிரில வளர் என என்று திருவாய்மூரில் பாடுகிறார். சமணர்களை எதை வச்சு எடுக்கிறாங்கன்னா வேதத்தை வச்சுதான் எடுக்கிறாங்க. நீங்க இங்க வேதத்தை மட்டம் தட்டுறாங்க. நீங்க இந்த இடத்துல நீங்க சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. சேக்கிழார் படிக்கிறேன் பாருங்க. ஞான சம்பந்தன் தமிழ் மாலை எப்படின்னா, திருவாய்மூர் அங்கமோடு அருமறை ஒலி பாடல் அழல் நிற வண்ணர். யாரு? திருவாய்மூர பதிகத்துல திருஞான சம்பந்தர் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் வாக்கியம் என்ன அப்படின்னா, திருவாய்மூர் அங்கமோடு அருமறை ஒலி பாடல் அழல் நிற வண்ணர் அடி பரவினேன். எங்க? திருமறைக்காட்டு பிரச்சனைக்கு பிறகு. அதான் முக்கியம் இங்க. அதுக்கப்புறம் திருமறைக்காட்டு பதிகத்துல தொடக்கம் என்ன? மூடுறதுக்கு என்ன பதிகம் கேட்டீங்கன்னா, சதுரம் மறை தானே மூடுறதுக்கு. நீங்க சதுரம் மறையில அவர் வேதத்தை திட்டினாரா? நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்? சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா. அந்த வேதம் அடைச்சிதுன்னு சொன்னாரா? சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் போட்டார். இப்ப சொல்லுங்க எனக்கு, திருமறைக்காட்டு அன்பர்கள் எல்லாம்
வேதம் என்ன பண்ணுச்சு. சரி, சேக்கிழாருக்கு போவோம். சேக்கிழாருக்கு போனா அதுக்கு தான் நான் திருஞான சம்பந்தர் புராணத்தையும் திருநாவுக்கரசர் புராணத்திலையும் சேக்கிழார் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை எடுத்துட்டு வந்தேன் படி போட்டு. அதுல என்ன ஒரு விஷயம்னா, திருமறைக்காட்டு கதவை எப்படி மூடினாருங்கிறத திருநாவுக்கரசர் புராணத்துல சேக்கிழார் பதிவு பண்றது. அகில மறைகள் அர்ச்சனை செய்து உறவ கதவம் திருக்காப்பு செய்த அந்நாள் முதல் இந்நாள் வரையும் அடைத்தே நிற்கின்ற மணி நீள்வாயில் அப்படின்னு போடுறார். யாரு? சேக்கிழார் திருநாவுக்கரசர் புராணத்துல. நம்ம திருஞான சம்பந்தர் புராணத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, அருமறைகள் திருக்காப்பு செய்து வைத்த அங்கதவை திறந்திட அம்மறைகள் ஓதும் பெருகிய அன்புடையார் அடியார் அணைந்து நீங்க பெருமையினார். என்ன அர்த்தம் இதுல இருக்குது? இதுல என்ன அர்த்தம் இருக்குது? படிக்கிற பாருங்க மறுபடியும். திருஞான சம்பந்தர் புராணத்துல திருமறைக்காட்டு கதவை பத்தி சேக்கிழார் 2 மறை போடுறார். அருமறைகள் திருக்காப்பு செய்து வைத்த அக்கதவை திறந்திட அம்மறைகள் ஓதும் பெருகிய அன்புடைய அடியார் அணைந்து நீக்க பெருமையினால் அன்று முதலா பிள்ளை. என்ன அர்த்தம் இருக்கு? அதை வச்ச அது. அப்ப வேதத்தை நீங்க எதிர்க்கிறீங்களா அப்படின்னு கேட்டா இல்லங்கிறத முதல்ல திருமறைக்காட்டுக்கு பதிவு பண்ணாதான் வேதங்கள் அர்ச்சனை செய்து மூடி வைத்தன. அதுல என்ன தப்புங்கிற இதுதான் பிரச்சனை. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, திருவிழிமேலை நிகழ்ச்சிக்கு பிறகு திருமறைக்காட்டுல இந்த விஷயத்தை இயக்கின பிறகு திருவாய்மூர்ல பெரிய அனுபவத்தை பெற்ற பிறகு பாண்டி நாட்டில இருந்து ஆள் வேதத்திற்கு எதிர்ப்பான சமணரை ஒழிப்பதற்கு அழைத்து கொண்டு செல்கிறார்கள். இப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? வேதத்தை இயக்குறாங்கன்னு அர்த்தமா, வேதத்தை மூடினாங்கன்னு அர்த்தமா? நான் கேட்கறது புரியுது இல்ல? ரொம்ப நேரமா பேசுற மாதிரி தெரியுது சார், ஏதோ சொல்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்லக்கூடாது. வேதம் அர்ச்சனை செய்துதான் கதவை மூடியது. நல்லா பார்த்துங்க. இன்னொரு இடத்துல சேக்கிழார் சொல்லுவார், எங்க சுந்தரர் வரலாறுல சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நான்மறை பாடும் வாயால் என்ன சொல்லுவாரு? அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் சொல் தமிழ் பாடும். யாரு? தூமறை பாடும் வாயார். அங்க அதான் முக்கியம். நீங்க அர்ச்சனை பாட்டு தமிழ்ல பாடுங்கிறது சிவன் சொல்லிட்டார். யாருக்கு? சுந்தரருக்கு. ஆனா தூமறை பாடும் வாயார் அதான் அங்க அண்டர்லைன். யார் சொன்னதுன்னா, தூய மறையை பாடுகின்ற இறைவன் சொல்லுகிறான், அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொல் தமிழ் பாடு என்றான் தூமறை பாடும் வாயார். என்ன அர்த்தம் அதுக்கு? என்ன அர்த்தம் நான் கேட்கிறேன். இப்ப வேதத்துக்கும் தமிழுக்கும் போட்டி வந்துருச்சு. ஆனா 2 பேரும் இறைவனை வேதமாவும் சுந்தரரை தமிழாவும் வச்சா என்ன புரிஞ்சுது? அதுல ஏத்துக்கிட்டோம்ல. இப்ப நீங்க சேக்கிழார் வழியில நான் இப்ப இங்க யாரையும் ஒண்ணும் சொல்லல. ஆனா இதை நான் பேசி புரிய வைக்கிறதுங்கிற, அதாவது இந்த விஷயத்தை ஒத்துக்க வைக்கிறதுங்கிறது என் வேலை இல்லை. ஆனா ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கறத மட்டும்தான் நான் சொல்லுவேன். என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கறதா முக்கியம். சரிப்பா, இதெல்லாம் முடிஞ்சது. என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி திருஞான சம்பந்தருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ஞான சம்பந்தன் தான் திருஞான சம்பந்தர் சொல்லிப்பார். இன்னொன்னு, திருஞான சம்பந்தருக்கு ஆணை நமது என வல்லான்னு பேர் நல்லா தெரியும் எல்லாருக்கும். ஆணை நமதுனா நான் சொல்லிட்டேன் நீ செய்ய அப்படிங்கிற அளவுக்கு உயர்றது. அப்படிப்பட்ட திருஞான சம்பந்தர் தமிழ்ஞான சம்பந்தன்னு சொல்லிப்பார். அதெல்லாம் சரி. இந்த பாண்டி நாட்டுக்கு மதுரையில சமணர்களோட சண்டை போறதுக்கு முன்னாடி இந்த தளத்துல தானே நாம ஆசரு அவை நல்ல வச்சுக்கிறோம். அத போறதுக்கு முன்னாடி திருநாவுக்கரசர் வேணான்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் கொண்டு வரல. அங்க என்ன சொல்றார் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசருக்கு? ஆணை உமது, நான் போறேன். நல்லா படிங்க, சேக்கிழார் எடுத்து படிங்க, நான் வச்சிருக்கிறத. ஆணை உமது இப்படி சொல்லிட்டு தான் திருஞான சம்பந்தர் பாண்டி நாட்டுக்கு போறார். இதெல்லாம் நான் ஏன் அண்டர்லைன் பண்றேன் அப்படின்னு கேட்டா, மறைனா என்ன, திருநாவுக்கரசர் அனுபவத்துல என்ன பிரச்சனை வந்தது,
திருஞான சம்பந்தர் என்ன செஞ்சார், எதுக்காக அடுத்து பாண்டி நாட்டுக்கு போறார். இது இந்த பாண்டி நாட்டு மதுரையில அனல்வாதம் புனல்வாதத்துல வெற்றி அடைகிறதுக்கு போறதுக்கு முன்னாடியான தயாரிப்பு தான் திருவிழிமிழலையும் திருமறைக்காடும் திருவாய்மூரும். நீங்க ஒரு இடத்துக்கு போனோம்னா உங்களுக்கு ரத கஜ துரக பதாதிங்கிற படைகள் மாதிரி உங்களுக்கு தெரியும். இதே திருச்செங்காட்டங்குடிக்கு தான் போயிட்டு வர்றார். யாரு? திருமறைக்காடுக்கு முன்னாடி போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி திருச்செங்காட்டங்குடிக்கு திருஞான சம்பந்தர் போயிட்டு வர்றார். அங்க போகும்போது ஒரு விஷயம் நடக்குது, எல்லாருக்கும் தெரியும். என்ன நடக்குது? திருச்செங்காட்டங்குடியில இந்த பயணத்துல இல்லது, அதுக்கு அப்புறம் வேற பயணத்துல தான் அது நடக்குது. ஆனா திருச்செங்காட்டங்குடியினுடைய திருத்தொண்டரும் திருநீல நக்கரும் முருக நாயனாரும் திருஞான சம்பந்தரும் புகழூருக்கு வந்து ஒன்னா தங்கி இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த திருமறைக்காடு திருவிழிமேலைக்கு முன்னாடி தான் சேக்கிழார் எழுதுறார். அந்த திருச்செங்காட்டங்குடியில திருத்தொண்டருடைய விஷயமா ஒரு முறை திருஞான சம்பந்தர் வரும்போது எப்பன்னு கேட்டா, அதாவது திருச்செங்காட்டங்குடியில திருத்தொண்டர் புள்ளைய வெட்டி கறி சமைக்கிறதுக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் போறார். எங்க? வெட்டக்கூடாது. சரி, அறிந்து அறிந்து அது அனுபவமா சொல்லுவோம். அவருக்கு வந்து கொஞ்சம் துடிக்க இருக்கணும்னு பாக்குறாரு. நாம கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடலான்னு பாக்குறோம். சரி, ரைட். இப்ப அறிந்து அப்படின்னு சொல்லிட்டு பண்றார். அந்த அறிந்து பண்ணும்போது இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி எங்க திருஞான சம்பந்தர் திருச்செங்காட்டங்குடி கோயில்ல நிக்கிறார். நிற்கும் போது என்ன தெரியுதுன்னா, திருச்செங்காட்டங்குடி இறைவனுக்கு பக்கத்துல அந்த இடத்துலயே மற்ற ஊர் இறைவன்லாம் வந்து நிக்கிறான். திருச்செங்காட்டங்குடியில மற்ற இறைவன்லாம் வந்து நிக்கிறான். எந்த இறைவன்? பக்கத்து ஊர் இறைவன்லாம் வந்து நிக்கிறாங்க. இப்ப எப்ப நடந்ததுங்கிறத பத்தி பிரச்சனை இல்ல, திருச்செங்காட்டங்குடி அனுபவம்னா என்னங்கிறதான் பிரச்சனை. இப்போ திருச்செங்காட்டங்குடியில போய் திருஞான சம்பந்தர் நிற்கும் போது பக்கத்து ஊர் கோயில் இறைவன்லாம் அங்க வந்து நிக்கிறான். ஏன் நிக்கிறான் அப்படின்னு கேட்டா, திருச்செங்காட்டங்குடியில பிள்ளைக்கறி சமைக்கிற வரலாற்றுக்கு பவர் பேலன்ஸ கன்வின்ஸ் பண்றது, சமப்படுத்துற வேலையை எல்லா இறைவனும் வந்து செய்கிறார்கள். இது திருச்செங்காட்டங்குடியில நம்ம திருஞான சம்பந்தர் அனுபவிக்கிறது. அதுக்கு பிறகு அதே மாதிரி பாண்டி நாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வேதத்தினுடைய அனுபவம் முழுமையையும் நீங்க திருமறைக்காட்டுல அவங்க பெறுவது அப்படிங்கிறது தான் திருமறைக்காட்டு வரலாறு. இப்ப நான் சொன்னது புரியுதா? அமணர்களை எதிர்ப்பதற்கு அவங்க யாருக்குன்னா, வேதத்தை நிந்தனை செய்து உழலுகின்ற ஆதமிலி அமணர்கள். அவர்களை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்து ஒலி போய் வீணை விகிர்தன் அனுபவம் பேசுறீங்கல்ல, இந்த அனுபவத்தை திருவிழிமிழலை, திருமறைக்காடு, திருவாய்மூர் சேர்த்து அனுபவிக்கணும். நீங்க உங்களுக்கு தான் தெரியுமே, கற்றாங்கி எரியோம்பி கலியை வாராமே செற்றார் படிச்சீங்கல்ல, படிக்கிறோம். அந்த கற்றாங்கி எரியோம்பி கலியை வாராமே செற்றார் படிக்கிறது மாதிரியே திருவிழிமிழலையில திருஞான சம்பந்தர் ஒண்ணு சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? பாரிசையும் பண்டிதர்கள் பன்னாலும் பயின்று ஓதும் ஓசை கேட்டு வேரிமலி பொழி சில்லை வேதங்கள் பொருள் செல்லும் மேலையா. இப்ப என்ன வந்ததுப்பா? திருவிழிமிழலையிலேயே வேதத்தினுடைய அனுபவத்திற்கான தொடக்கம் திருஞான சம்பந்தருக்கு அவருடைய பதிகத்தினாலேயே வருகிறது. நீங்க இப்போ ஒரு புக்கு வந்திருக்கோம், நாளைக்கு நீங்க வாய்ப்பு கிடைச்சா வாங்கி படிங்க. தமிழ் வரலாற்றில் சமய தத்துவம். அது என்னோட புக்கு தான். பெருமண்டத்துல சதானந்த ஐயா விடாமணி ஒரு புக்கை கூட வாங்கி போட்டிருக்காரு. ஆனா அந்த புக்கு வந்து அவருக்கே பின்னாடி பாட்டு வரும். ஏன் அந்த பையன் இப்படிலாம் எழுதிக்கிறான், அதை வாங்கி போட்டேன்னு திட்டினாலும் திட்டுவாங்க, அது வேற விஷயம்.
அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. ஆனா அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்திய வரலாற்றுல நீங்க எங்க ஏமாந்தீங்கன்னு உங்களுக்கு நான் அதுல பதிவு பண்ணிருக்கிற இடம் அது. இந்திய வரலாறுல நீங்க முருகன் இப்ப நம்ம சிவகுமார் ஐயா இருக்கிறாங்க, நான் சரவணன் இருக்கிறேன். சரவணன் தமிழ் பேரா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? வடமொழி மாறி தெரியுதும்பார் ஒருத்தர். நம்ம ஐயா பணப்பாக்கம் ஐயா வேலாயுதனா இருக்கிறார். ஏன்னா அதனால தான் அவர் தமிழ் பேரா வச்சுக்கிட்டார் வேலாயுதன்ட்டு. இப்ப நமக்கு என்னன்னா, சரவணன் வடநாட்டுக்கு நான் போய் காசி இந்து பல்கலைக்கழகத்துல வேலை பார்த்தப்ப என்ன எல்லாம் கொடுவான், சிராவணன்ஜி சிராவணன்ஜிம்பா. என்னடா ஒழுங்கா சரவணன் சொல்லாதான் வடமொழிங்கிறாங்கல்ல சிராவணன். இல்ல எங்க மொழியில சரவணனே கிடையாது. நீங்க வடமொழி எடுத்து பாருங்க, நம்ம பேர் என்ன அவன் அமரகோசம் எடுத்து பாருங்க, இல்ல வேதனை கண்டு எது எடுத்தாலும் சரி சரவணன்கிற சொல்லு வடமொழியில கிடையாது. சரி, சிவகுமாருங்கிறத எப்படி எழுதலாம் கேட்டா, அதை குமார்னு எழுதுனா தமிழ் ஆக்கம். நீங்க முருகனை எழுதும்போது குமாரன் எழுதுவீங்களா குமரன் எழுதுவீங்களா? என்ன வம்பெல்லாம் கிளப்புறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்ப நம்ம அப்படிதான் கேட்போம். இப்ப பாம்பன் சாமிகள் கருத்துப்படி பார்த்தா அவருக்கு இக்கு போடக்கூடாது. இக்கு போட்டா சிவனே குமாரன், இக்கு போட்டா சிவனுக்கு பையன். இப்ப என்ன போடுவீங்க நீங்க? இந்த அர்த்தம் தெரிஞ்சலாம். நீங்க இப்பெல்லாம் பேசக்கூடாது, நான் பேசிட்டு இருக்கிறேன். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, குமாரன் என்பதுதான் ரிக்வேதத்துல வர்ற சொல்லு. அததான் திருமுருகாற்றுப்படையில சேயின்னு முத முருகனை அடையாளப்படுத்துகிற நக்கீரர் சேயின் தான் பேர் கொடுக்கிறார், வேற பேர்லாம் கொடுக்கல. அதுக்கப்புறம் தொல்காப்பியத்துல சேயோன் தான் பேரு முருகனுக்கு. நாங்க பழமையான பேரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த சரவணன் என்பது ஒரு உண்மையான அர்த்தம் என்னன்னா தர்ப. சரகணம் அப்படின்னா தர்ப புல்லு, அதுதான் தடுத்தது. சரவண பொய்னா தர்ப புல் இருக்கிற குளம் தான் முருகன் தூய்மையானது, தடுப்பது. இதுதான் முருகனுக்கு இடம். சரிப்பா, இதெல்லாம் எங்க இருந்து இந்த பத்திலாம் பிரச்சனை இல்லை. இப்ப எனக்கு நான் சொல்ல வந்தது என்னன்னா, கிமு 5 காந்தார தேசத்துல கிடைக்கிற நாணயத்துல கொம்போட முருகனுடைய நாணயம் கிடைக்குது. அதுக்கு பிறகு கிபி 5 குப்த பேரரசு வரும்போது குமாரகுப்தன், ஸ்கந்தகுப்தன் இப்படித்தான் பேர் வச்சுக்கிறான். குப்தானா வணிகர்கள் மட்டும் இல்ல, அரசர்கள், செட்டியார் அப்படி வச்சுக்கோ. இந்த குமாரங்கிற பேரை வடமொழியில இருந்து அப்ப கொண்டு வந்த பிறகுதான் காளிதாசன் குமார சம்பவம் எழுதுறான். நீங்க முருகனுடைய வரலாறு குமர குருபரர் எழுதலன்னா முதல்ல உங்களுக்கு கிடையாது. திருமுருகாற்றுப்படை பரிபாரெல்லாம் அதோட சேர்ந்துதான் இருக்கும். முதல்ல முருகனுடைய பிறப்பை முழுமையாக சொன்ன முதல்வர் குமர குருபரர். அதுக்கு பிறகுதான் புராணம்லாம். அதுக்கு பிறகு குமர குருதாசர் தான் நிறைவா பண்றார் பாம்பன் சாமிகள். அது அப்புறம் இருக்கட்டும். எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, பௌத்தம் வந்த பிறகு பாலி மொழியை எடுத்துக்கொண்டு உலகம் முழுக்க திராவிடத்தை அல்லது நம்முடைய சமயத்தை அழிக்கிறார்கள். அப்ப குப்த நாகரிகத்துல இந்தியாவினுடைய பொதுமைக்கு வடமொழியை உருவாக்கி அதுல குமார முருகனுடைய வரலாற்றை எழுதி நாங்கள் முருகன் அடிமை என்று சொன்னவர்கள் பிரம்மண்யர்கள், பிராமணர்கள். இது சங்கராச்சாரியார் எழுதுறது. என்ன சொன்ன இப்போ, பிராமணன் என்றால் முருகன் அடிமை. இது போன சங்கராச்சாரியார் கல்கி இதழில் எழுதினது. இதுக்கு நிறைய வரலாறு இருக்குது. நீங்க என்னோட புக்கை படிச்சீங்கன்னா இப்ப கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சோம். ரைட், என்ன சொல்ல வந்தேன்னா, வடமொழியில் நிர்மாணிக்கப்பட்ட எதுவும் நமக்கு எதிரானது என்று பிரிந்த காலத்தை புரிந்து கொண்டால் நீங்கள் அதற்கு வேறானவர்கள் இல்லை. இதை துணிச்சலா அனுபவிக்கணும்னா பாம்பன் சாமி தகராலய ரகசியத்துக்கு வாங்க, அனுபவிச்சிடலாம். இதுதான் செய்தி. இப்ப நான் அதிகமா அதுல பேசல. இப்ப என்ன வரேன் அப்படின்னு கேட்டா, மறை என்பதன் மூலமாக அன்பை நீங்கள் இணைத்து அனுபவித்தால் மறையிலே சொல்லப்பட்ட பெரிய அனுபவம் நிறைவாக கடவுளை காட்டி தருமானால் நீங்கள் முழுமை அடைகிறீர்கள். இது திருவீழிமிழலை, திருமறைக்காடு, திருவாய்மூர் சேர்த்து படித்தால், இன்னும் 15 நிமிஷம் இருக்கு, சேர்த்து படித்தால் கிடைக்கும். முடிஞ்சு போச்சா? இது எப்படி எனக்கு தெரியுதுன்னு கேக்குறீங்களா? திருவாய்மூர் பதிகத்தை படிங்க. திருவாய்மூர் பதிகத்தை படிச்சீங்கன்னா
உங்களுக்கு திருவாய்மூர் பதிகம் திருமறைக்காடு படிக்கிறவங்க திருவீழி மேலையும் திருமறைக்காடும் திருவாய்மூரும் சேர்த்து படிச்சீங்கன்னா முழுமையான அனுபவம் உண்டு. இதுல திருவாய்மூர்ல அப்பர் பாட்டை படிச்சீங்கன்னா அந்த கடவுள் தலை, வேதம், ஆகமம், அப்புறம் ஆயுதம், கண்ணு, நெற்றி, தோல், விநாயகன், முருகன், அம்மை எல்லாம் வரும் பாருங்க. திருவாய்மூர் பதிகத்தை எடுத்து பாருங்க. 4 மறை எல்லாம் தெரியும். நீரு, சிலை, உரி, கரி, மான், தர்பை, நூல்முகம், கருணை, பிறை, எல்லாம் கொடி, உமை. அந்த திருஞான சம்பந்த பெருமானும் அப்படியே பாரு, கண்டேன் கடவுள் பார். திருநாவுக்கரசு பெருமானும் கடவுளை முழுசா காட்டுவார். எதுல? திருவாய்மூர் பதிகத்துல கடவுளினுடைய முழுமை அப்படியே உங்களுக்கு காட்சியாகும். எந்த பேஸ்ல? திருவீழ்மேலையும் திருமறைக்காடும் படிச்சாதான். அதனாலதான் திருவீழ்மேலை படிச்சு காட்டினேன். என்ன படிச்சு காட்டினேன்? பன்னாலும் பயின்று ஓதும் ஓசை கேட்டு வேரிமலி பொழில் கிள்ளை வேதங்கள் பொருள் சொல்லும் மேலை. பொருள் திருவீழ்மேலையில தெரியும், திருமறைக்காட்டோட உங்களுக்கு தெரியும். பொருள் அங்க தெரியும். பொருள் எப்படி இவரை சொன்னாங்கல்ல, என்னது அது? வேண்டத்தக்கது அறிவாயிருக்கிற நீன்னு சொல்ல தெரிகிற இடத்துக்கு பொருள் அவருக்கு திருவீழ்மேலை அனுபவம் இருக்கிறதுனால பொருள் தெரியுது. அதையே நீங்க பார்க்கணும்னா திருமறைக்காடு அனுபவத்துக்கு வரணும். இப்ப எல்லாம் சேர்ந்தீங்க வந்துட்டீங்க. இத பார்க்கறது திருவாய்மூர். இப்ப என்ன அர்த்தம் தெரியுது? வேதங்களினுடைய பொருளை திருவீழ்மேலையில் தெரிந்து கொண்டால் வேதங்களால் இருக்கிற சாவியை நீங்கள் கையிலே பெற்று பெருமானை பார்ப்பதற்கு உள்ளே வருகிறீர்கள். அதே பெருமானை வாய்மூரில் நிறைவாக தரிசிக்கிறீர்கள். இந்த அனுபவம் தான் திருமறைக்காட்டுக்கு உரிய அனுபவம் என்பதை திருமுறைகளால் தெரிந்து கொள்ளலாம். அப்படின்னு ஒரு விஷயத்தை முடிச்சு வச்சுட்டுனா இதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயத்தை போட்டு உங்களுக்கு அப்படி நீங்க நினைக்கிற மாதிரி பண்ணிட்டு உட்கார போறேன். என்ன அப்படின்னு கேட்டா, இந்த திருஞான சம்பந்தர்ங்கிறீங்களப்பா, எனக்கு மட்டும் இல்லை, இது உங்களுக்கும் பிரச்சனை. திருவாவடுதுறைக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன். திருவாவடுதுறையில நீங்க இங்க திருமறைக்காட்டுல ஏதாவது திருவீழ்மேலையில காசு வாங்கினது ஒரு கதை. திருவீழ்மேலையில எதுக்கு காசு வாங்கினாங்க? திருவீழ்மேலையில எதுக்கு காசு வாங்கினாங்க? மற்றவங்களுக்கு பஞ்சம் தீக்கிறது. சரி, திரு ஆவடுதுறை அதுவோ உன்னது இன்னருள் அப்படின்னு கேட்கிறாருல்ல, அங்க எதுக்கு காசு வாங்கினாரு? இப்ப வாங்க கதைக்கு. திருவீழ்மேலையில வேலிக்கு வாங்கினாரு, இங்க ஊருக்கு வாங்கினாரு. என்ன அர்த்தம் அதுக்கு சொல்லுங்க பாப்போம். வேலிக்கு வாங்குறாரு அப்படின்னு சொன்னா சரி, நான் வேலிக்கு வாங்கினாரு அந்த பிரச்சனைக்கெல்லாம் போக மாட்டேன். யாருக்கிட்ட வாங்கினாருன்னு கேட்பேன். யார்கிட்ட வாங்கினாரு? பெருமாங்கிட்ட வாங்க. பூதம் தான் கொண்டாந்து கொடுக்குதுன்னு சொல்லுவீங்கல்ல, அங்கதான் பிரச்சனை. அங்க யார் இருக்கிறது? திருவாவடுதுறையில இவருக்கு முன்னாடி திருமூலர் இருக்கிறார். திருமூலருக்கு இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு அங்க? எப்பா, 5 முகத்தை விட அதோ முகம்தான் நஞ்சு உண்டது, அதோ முகம்தான் சூரபத்மன் அழிச்சதுன்னு ஒரு வரலாறு சொல்லி வச்சு அங்க உட்கார்ந்துக்கிறார். அங்க போனா உங்களுக்கு உண்மை தெரியும். அங்க போய் யார்கிட்ட காசு வாங்குவீங்க? சிவபெருமான்கிட்ட எல்லாம் வாங்க மாட்டீங்க, முருகப்பெருமான்கிட்ட தான் வாங்கணும். அதுதான் திருஞான சம்பந்தர் பாட்டை இப்ப படிங்க. இலை நுனை வேற்படை எம் இறையை. திருவாவடுதுறை கடைக்காப்புக்கு போங்க. இலையை கையிலே வைத்திருக்கிற வேல்படை வைத்திருக்கிற பெருமான் தான் இந்த ஊர்ல தர்றவன் சொன்னார். என்ன அர்த்தம்? அதோ முகத்துக்கிட்ட வாங்கி அப்பாவுக்கு காசு கொடுக்கிறார். நீங்க பிரதோஷத்தை முருகனுக்கு கொண்டாடுறது இல்லை, ஆனா முருகனுடைய விழாவை தான் கொண்டாடணும். சரி, போனா போகுது, பங்கு பிரிச்சு அங்க கொடுத்தோம், போனா போகுதுன்னு சூரபத்மன் இங்க கொடுத்தோம். ஆனா திருமூலர் படி 2 முருகன் வரும். சரி, அப்புறம் வச்சுப்போம். அதுக்கான வரலாறுலாம் இப்ப பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்ல வந்தேன்? அதோமுக அனுபவத்தில் திருஞான சம்பந்தர் திருவாவடுதுறையில் அப்பாவுக்கு பணம்
மூலமுகத்திடமிருந்து வாங்கி கொடுக்கிறார். திருவிழிமேளையில் சிவபெருமான் என்கிற சமுதாயம் இந்த 5 தொழிலாக சதாசிவமாக இருக்கிற பெருமானிடம் வாங்கி தருகிறார். இப்பதான் உங்களுக்கு ஒரு கேப் ஒண்ணு சொல்ல போறேன். என்ன கேப்பு? இந்த நடனம் ஆடும்போது அம்மா சேர்ந்து ஆடுறாங்களா, அம்மா பார்க்க ஆடுறாரான்? அம்மா பார்க்க ஆடுறாரு. உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையா? நீங்களும் ஆட மாட்டீங்கன்னு ஒன்றும் வருத்தப்பட மாட்டீங்களா? நான் அதை எப்படி ஒத்துக்கிறது? அதை அது என்ன அர்த்தம் இங்க திருவாய்மூர்ல அந்த காட்சி தான் இவங்களுக்கு. திருமறை காட்டுக்கு பிறகு அந்த காட்சி தான். ஒரே ஒரு பாட்டை மட்டும் உங்களுக்கு பாம்பன் சாமி பேரை தான் சொன்னேன்ல, இப்ப பாட்டு மட்டும் அவர் ஒண்ணு பாடிறேன். இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு. சொல் தலம் முன்னும் மனசிற்கு இடனதாய் அரிய சுத்த தகராலயமதாய் குற்றமறு சந்தி நடை நட்டமலி காளி நடை வெற்றி நடம் 3ஐயும் இழைத்த குகன் ஆடல் புரி. அவ்வளவுதான். அது ஒரு 2ஆம் காண்டத்துல வர்ற பாட்டு, 7வது பாட்டு. 3 நடனத்தை அதுல சொல்றார். என்ன நடனம்? சந்தியா நடனம், காளி நடனம், மகா நடனம்னு 3 நடனம். இந்த சந்தி நடனம்னா எதுன்னு கேட்டா, பிரதோஷ காலத்தில் நஞ்சு உண்ட பிறகு உமை காண ஆடியது. காளி நடை திருச்சாழல்ல மாணிக்க வாசகர் இதை சொல்றார். திருவாலங்காட்டு காளி உலகத்தையே சாப்பிட்றோம், அதனால பெருமான் அங்க ஆடுறான், அது பேரு காளி நடை. 3வது நடை கோள்கள் எல்லாம் தாண்டிய. காமசாமி வார்த்தையை படிக்கணும்னா உங்களுக்காக நான் ஒரே ஒரு வரியை படிக்கிறேன். பாம்பன் சாமி அது ஒரே ஒரு வரி. கோள்களை எல்லாம் கடந்து பெருமான் ஆடுகிற மகா மயானத்தில் ஆடுகிற ஆட்டம் பிரதம மகா சங்காரம். இதுதான் அதுக்கு பேரே. என்ன சொல்வார் அப்படின்னு கேட்டா, வரியிலேயே கோல் நடை அப்படிங்கிற அந்த வரியே பயன்படுத்துவார். சரி, கோல் தபு நடைம்பறத கோல் தபு மகா நடை. இந்த நம்ம திருமறை காட்டுல தான் நவக்கிரகத்தை வரிசையா நிறுத்தி வச்சிருக்கான்னு தெரியும். கோள்களை எல்லாம் கடக்கிற மகா நடை தான் கடைசி நடனம். இந்த நடனத்துல என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பிறவி அரும் சங்கார காலம், மகா சங்கார காலத்துல பெருமான் தனியா ஆடிட்டு இருக்கானா என்ன அர்த்தம் கேட்டா, என்னுடைய கண்மம் மாயை ஆணவம் 3ஐயும் பிறப்பை கடந்து எனக்காக ஆடும் ஆட்டம். இப்ப பிரதோஷ நடனம், காளி நடனம், மகா நடனம், இத 3ஐயும் புகன் ஆடுகிறான் அப்படின்னு பாம்பன் சுவாமி அதுக்கு ஒரு பேர் கொடுக்கிறார். புகன்னா என்னுடைய தகராலயத்தில் இருக்கிறவன். இதெல்லாம் இப்ப போதும். என்ன செய்தின்னு கேட்டா, வேதங்களின் மூலமாக அனுபவத்திற்கு உரிய மூலத்தை தெரிந்து கொண்டால் இந்த 3 நடனங்களினுடைய அனுபவமும் திருவாய்மூரில் கிடைக்கிறது. இதுதான் வரலாறு. நான் செட்டு சேர்க்கிற வரலாறு. முடிஞ்சுதா? இப்போ திருஞான சம்பந்தருக்கு மறுபடியும் வரேன். திருஞான சம்பந்தர் விருத்தாசலம் போறார். விருத்தாசலம் போய் என்ன பண்றாருன்னா, முருகனது பெருமை பகர் முதுகுன்று அடைவோமேன்னு பாடுறார். அங்க யார பாடுறாருன்னா சிவபெருமான் தான் பார்ப்பாரு. ஆனா மூலத்தை பார்க்கிற ஆற்றல் திருஞான சம்பந்தருக்கு உண்டு. இந்த திருஞான சம்பந்த பெருமானை முருகனுடைய அவதாரம் சொன்னது அருணகிரிநாதர். உங்களுக்கு நல்லா தெரியும். அருணகிரிநாதரை ஒட்டி பலரும் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். இப்ப இது வரலாற்றுக்கு. இது அடுத்தது முக்கியமானது என்ன அப்படின்னா, அரு நெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய வெறு நெறிய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் திரு நெறிய தமிழ் வல்லவர் சொல்வினை தீர்தல் எளிது ஆமை. முதல் பாட்டின் கடைக்காப்பு நல்லா எல்லாருக்கும் தெரியும். இதுல அவர் நான் யாருன்னு சொல்றார். யாரு? திருஞான சம்பந்தர் தன்னை யார் என்று முதல் பதிகத்திலேயே சொல்லுகிறார்.
அரு நெறிய மறை வல்லவன் நான், முனியகன் பொய்கை அலர் மேய பெருநெறிய பிரம்மாபுரம் மேவிய அனுபவத்தை பெற்றவன். பிரம்மாபுரம் தான் சீகாழிக்கு 12 பேர் மட்டும் இல்ல, போய் வேதம், இப்ப நான் ஒரு நூல் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது 12 உபநிடதங்கள் கவிதா பதிப்பகத்தில் பாரதியார் காலத்தில் வந்த மொழிபெயர்ப்பு. அதை பாரதியார் திருத்தினது. அதை வச்சு தான் பாரதியாருக்கு குள்ளச்சாமி பெருவெளி உபதேசம் காட்டுறார். அந்த நூலை இப்ப நான் பதிப்பிச்சிருக்கிறேன். அதுலயும் பாம்பன் சுவாமிகள் எழுதுற விஷயமும் சாந்தோக்கிய உபநிடதத்தில் வருகிற தகர வித்தை தான் பிரம்மபுரம், புண்டரீகபுரம் இந்த மாதிரி பெயர்களால் சொல்லப்படுவது தகர ஆலயம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இப்ப மறைகளினுடைய அனுபவமாக இருக்கிற பெருநெறிய பிரமாபுரம் ஆகிய தகராலய அனுபவத்தை முழுமையாக அனுபவித்த ஞான சம்பந்தன் எழுதுனீங்கன்னா, வேத அனுபவத்தை எப்படி முழுமையான அனுபவமாக பெறலாம் என்பதை திருமறைக்காட்டில் நிகழ்த்துகிறார். இதுதான் விஷயம். திருமறைக்காட்டுல வேதங்கள் தமிழுக்கு எதிர்ப்பா அடைச்சதுன்ற தோஷம் உங்களுக்கு திருமறைக்காடர்களுக்கு கிடையாது. வேதத்தில் சொல்லப்பட்டதை விரிவான அனுபவமாக, பெரிய பரம்பொருள் அனுபவமாக பெறுகிற விஷயம் திருமறைக்காட்டிலே வைத்து திருவீழி மிழலையையும் திருவாய்மூரையும் இணைத்து நீங்கள் அனுபவிக்குமாறு செய்கிறார்கள் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் என்று சொல்லி, இதில் எந்த விதமான வாதங்களுக்கு நான் உடன்படவில்லை. நீங்கள் வைத்திருக்கிற கருத்தை நான் மோதவில்லை. எனக்கு ஏதோ பாம்பன் சுவாமிகள் சொல்லிக் கொடுத்ததை சொல்லியிருக்கிறேனே தவிர, நீங்கள் அப்படியே மறந்து விடலாம். வேதத்தை போல இது மறைபொருள் என்று விட்டுவிடலாம், அல்லது இயன்றவர் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.